அன்பான ஆத்மாக்களுக்கு வணக்கம். இது பிரபஞ்சத்திடம் இருந்து உங்களுக்கு வந்திருக்கும் மிக முக்கியமான அவசரமான செய்தி. இந்த செய்தி தற்செயலாக உங்களை வந்தடையவில்லை. பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்து உங்கள் வாழ்க்கையை அடியோடு மாற்றியமைக்க அனுப்பியிருக்கும் நேரடி சமிக்ஞையாகும். இந்த செய்தியை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். பாதியில் விட்டுச் செல்லாதீர்கள். தவறவிட்டால் இது உங்களுக்குத்தான் மிகப்பெரிய இழப்பாக மாறும். இந்த அற்புதமான பிரபஞ்ச சக்திக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த பதிவிற்கு ஒரு லைக் செய்துவிட்டு கீழே உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்து நன்றி பிரபஞ்சமே என்று பதிவிடுங்கள். உங்கள் நேர்மறை எண்ணங்கள் பிரபஞ்சத்தோடு முழுமையாக இணையற்றும். கடந்த பல மாதங்களாக அல்லது பல வருடங்களாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த வலிகளும் வேதனைகளும் ஏமாற்றங்களும் கொஞ்ச நஞ்சமல்ல. ஒரு இருண்ட அறையில் தனித்து விடப்பட்டதைப் போல, யாருமே உங்களை புரிந்து கொள்ளாதது போல பல இரவுகள் உறக்கமில்லாமல் கண்ணீரோடு கழித்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் உயிராக நினைத்த, அளவு கடந்து நேசித்த ஒரு நபர் உங்களை விட்டு எவ்வித காரணமும் இல்லாமல் விலகிச் சென்றபோது உங்களின் ஒட்டுமொத்த நம்பிக்கையும் இதயமும் சுக்குநூறாக உடைந்து போனது. அவர்கள் ஏன் அப்படி செய்தார்கள், உங்கள் மீது என்ன தவறு இருக்கிறது என்று உங்களை நீங்களே பலமுறை கேட்டுத் தவித்திருப்பீர்கள். அந்த கொடிய வேதனையான காலகட்டத்தில் நீங்கள் பட்ட மன உளைச்சலும் சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளியும் வீண் போகவில்லை. நீங்கள் தனிமையில் அழுத போதெல்லாம் இந்த பிரபஞ்சம் உங்களை கவனித்துக் கொண்டுதான் இருந்தது. நீங்கள் ஏமாற்றப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட ஒவ்வொரு தருணத்திலும் பிரபஞ்சம் உங்களுக்கான ஒரு மாபெரும் திட்டத்தை, ஒரு மிகப்பெரிய நன்மையை தீட்டிக் கொண்டிருந்தது என்பதை நீங்கள் இப்போது முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்கள் வலிகளுக்கான மருந்தாக பிரபஞ்சம் செயல்படத் தொடங்கிவிட்டது. இதோ இப்போது பிரபஞ்சத்தின் காலச்சக்கரம் உங்களுக்காக அதிவேகமாக சுழலத் தொடங்கிவிட்டது. உங்களை விட்டு யார் விலகிச் சென்றார்களோ, யார் உங்களை நிராகரித்து உதாசீனப்படுத்தினார்களோ, அவர்கள் மீண்டும் உங்களை தேடி வரப்போகிறார்கள். ஆம், இதை நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். இது பிரபஞ்சத்தின் மாற்ற முடியாத கட்டளை. அவர்கள் உங்களை விட்டு சென்ற பிறகு இந்த உலகமும் அவர்கள் சந்தித்த மனிதர்களும் அவர்களுக்கு பல கடுமையான பாடங்களை கற்றுக் கொடுத்துள்ளனர். உங்கள் உண்மையான அன்பின் ஆழத்தையும் உங்கள் அளவற்ற நேர்மையையும் அவர்கள் இப்போது முழுமையாக உணர்ந்து விட்டார்கள். தங்களின் தவற்றை எண்ணி குற்ற உணர்ச்சியோடு உங்களை மீண்டும் தங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அவர்கள் உங்களை நோக்கி மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வரும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்க வேண்டியது அவசியமாகும். உங்கள் பழைய வலிகளை நினைத்து நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடாது. இது வெறும் ஒரு நபரின் வருகை மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையின் தலையெழுத்தையே மாற்றப்போகும் ஒரு மாபெரும் நிகழ்வின் தொடக்கமாகும். இந்த நபரின் வருகை உங்களை மீண்டும் பழைய நிலைக்கு தள்ளுவதற்காக அல்ல, மாறாக இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை கொண்டு வரப்போகிறது. நீங்கள் இதுவரை இழந்த மதிப்பும் மரியாதையும் பல மடங்காக உங்களிடம் திரும்பி வரப்போகிறது. நீங்கள் பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள் அனைத்தும் இன்றோடு முடிவுக்கு வரப்போகிறது. நீங்கள் உங்கள் கனவில் கூட நினைத்து பார்க்காத மாபெரும் ராஜயோகமும் அளவற்ற செல்வத்தை தரும் கோடீஸ்வர யோகமும் உங்களை தேடி வர காத்திருக்கிறது. உங்களை அவமதித்தவர்கள், உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள், உங்களை குறைவாக எடை போட்டவர்கள் முன்னால் நீங்கள் மிகவும் கம்பீரமாக ஒரு மாபெரும் வெற்றியாளராக தலைநிமிர்ந்து நிற்கப் போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையை சூழ்ந்திருந்த வறுமை, பணத்தட்டுப்பாடு அனைத்தும் முற்றிலுமாக நீங்கி உங்கள் கடின உழைப்பிற்கான முழுமையான அங்கீகாரமும் நிம்மதியும் உங்களை வந்தடையப் போகிறது. பிரபஞ்சம் தன் கைகளை விரித்து உங்களுக்கான ஆசீர்வாதங்களை வழங்கத் தயாராகிவிட்டது. ஆனால் அவர்கள் உங்களை தேடி வரும் அந்த தருணத்தில் நீங்கள் எடுக்கும் ஒரு சிறு முடிவு உங்கள் ஒட்டுமொத்த எதிர்காலத்தையும் தீர்மானிக்கப் போகிறது. அவர்கள் உங்களிடம் வந்ததும் முதலில் என்ன பேசுவார்கள், அந்த நேரத்தில் உங்கள் மனநிலை எப்படி இருக்க வேண்டும், நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பதில் என்ன என்பதை பற்றி நீங்கள் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உங்களிடம் பேசத் தொடங்கும் போது நீங்கள் முதலாவதாக செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அமைதியாக இருந்து அவர்கள் கூறுவதை முழுமையாக செவிமடுத்து கேட்பதுதான். அவர்கள் உங்களிடம் வரும்போது பலவிதமான கற்பனையான காரணங்களையும் கடந்த கால நிகழ்வுகளையும் உங்கள் முன் அடுக்குவார்கள். கண்ணீர் சிந்துவார்கள். தாங்கள் செய்த மாபெரும் தவற்றுக்காக உங்கள் பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்கவும் தயங்க மாட்டார்கள். உங்கள் மனதை உருக்கும் வகையிலான பழைய இனிமையான நினைவுகளை மீண்டும் கிளறி உங்கள் உணர்ச்சிகளை தூண்ட முயற்சிப்பார்கள். அந்த உணர்வு பூர்வமான தருணத்தில்
உங்கள் இதயம் சற்று தடுமாறலாம். உங்கள் ஆழமான மனதிற்குள் புதைந்து கிடக்கும் அவர்களின் மீதான பழைய ஏக்கம் மீண்டும் உங்களை பலவீனப்படுத்த கடுமையாக போராடலாம். ஆனால் நீங்கள் எக்காரணம் கொண்டும் அந்த மாயைக்குள் மீண்டும் விழுந்துவிடக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு உடனே அவர்களை கட்டியணைத்துக் கொள்ளவோ அல்லது தாங்க முடியாத அளவிலான கருணையைக் காட்டி எந்த நிபந்தனையுமின்றி அவர்களை மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் உடனடியாக ஏற்றுக்கொள்ளவோ கூடாது. நீங்கள் அப்படிச் செய்தால் பிரபஞ்சம் இத்தனை காலம் உங்களை செதுக்கிய விதம் வீணாகிவிடும். மேலும் அது உங்களுக்கு அளிக்க காத்திருக்கும் மிகப்பெரிய பரிசின் நோக்கமே முற்றிலும் சிதைந்துவிடும். இது பிரபஞ்சம் உங்களுக்கு வைக்கும் ஒரு மிக முக்கியமான ஆழமான மனமுதிர்ச்சிக்கான ஆன்மீக சோதனை என்பதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வெயிலில் வைக்கப்பட்ட மெழுகு போல உடனடியாக உருகிவிடக்கூடாது. மாறாக ஒரு மாபெரும் கற்பாறையைப் போல மிகவும் உறுதியாக, எதற்கும் அசைக்க முடியாத ஒரு பெரும் சக்தியாக அவர்கள் முன் வீற்றிருக்க வேண்டும். அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் கூர்ந்து கவனியுங்கள். ஆனால் உடனடியாக எந்த எதிர்வினையும் காட்டாதீர்கள். உங்களை அறியாமலேயே உங்கள் உதடுகள் வார்த்தைகளை உதிர்க்கத் துடிக்கும். ஏன் என்னை அந்த நள்ளிரவில் அப்படி நிற்கதியாக விட்டுச் சென்றா என்றோ, என்னை ஏன் இவ்வளவு கொடூரமான வேதனைக்கு உள்ளாக்கினாய் என்றோ அவர்களிடம் எந்த கேள்வியும் கேட்காதீர்கள். கடந்த காலத்தின் இருண்ட பக்கங்களை நீங்களாகவே புரட்டாதீர்கள். உங்கள் ஆழமான உடைக்க முடியாத மௌனமே அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய பதிலடியாக, அவர்கள் நெஞ்சை பிளக்கும் ஒரு மாபெரும் இடி முழக்கமாக அமைய வேண்டும். உங்கள் கண்களில் இப்போது குடிகொண்டிருக்கும் அந்த அசாதாரணமான ஆழமான அமைதியையும், வலிகளைத் தாண்டி உங்கள் முகத்தில் பிரதிபலிக்கும் அந்த புதிய தெய்வீக பிரகாசத்தையும் பார்த்து அவர்கள் உண்மையிலேயே திகைத்து நிற்க வேண்டும். நீங்கள் இப்போது அவர்கள் முன்பு பார்த்த அந்த சாதாரண எளிதில் ஏமாறக்கூடிய பழைய நபர் அல்ல. மாறாக பிரபஞ்சத்தால் அணு அணுவாக புதுப்பிக்கப்பட்ட மாபெரும் அக ஆற்றல் பெற்ற ஒரு புதிய பிறவி என்பதை அவர்கள் தங்கள் ஆத்மார்த்தமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்கள் இந்த அபாரமான நிதானமும் உங்களை நீங்களே முழுமையாக கட்டுப்படுத்தும் இந்த மகத்தான திறனும் தான் உங்களை நோக்கி விண்ணிலிருந்து இறங்கி வர காத்திருக்கும் அந்த கோடீஸ்வர யோகத்திற்கான உண்மையான திறவுகோலாகும். நீங்கள் உங்களின் சுயமரியாதையையும் உங்கள் ஆன்மாவின் மாண்பையும் எந்த அளவுக்கு இறுக்கமாக உறுதியாக பிடித்துக் கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு பிரபஞ்சம் உங்கள் மீது அளவற்ற செல்வங்களை மழையாகப் பொழியும். உங்கள் மனதில் இத்தனை நாட்களாக இருந்த இருண்ட கவலைகள் அனைத்தும் சூரியனைக் கண்ட பனி போல முற்றிலுமாக நீங்கி அசாத்தியமான ஒரு புது தைரியம் உங்களுக்குள் பிறக்கும். அந்த அடுத்த கட்ட ரகசியமான செயல் என்ன தெரியுமா? நீங்கள் எந்த காரணத்தைக் கொண்டும் வார்த்தைகளால் அவர்களுக்கு உடனடியாக மன்னிப்பு வழங்கிவிடக் கூடாது. மாறாக உங்கள் ஆழ்மனதின் ஆழத்தில் அவர்களை முழுமையாக மன்னித்து அவர்களை உங்கள் ஆன்மத் தொடர்பிலிருந்து, உங்கள் எண்ணங்களிலிருந்து முற்றிலுமாக என்றென்றைக்குமாக விடுவிக்க வேண்டும். தற்காலிகமான ஒரு உணர்ச்சிப் பெருக்கில் அவர்களை மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்குள் ஒருபோதும் அனுமதிக்கக் கூடாது என்ற அந்த மிக கடினமான, ஆனால் உங்கள் எதிர்காலத்திற்கு மிக அவசியமான முடிவை உங்கள் மனதின் அடி ஆழத்தில் நீங்கள் கல்லில் செதுக்கியது போல உறுதியாக எடுக்க வேண்டும். உங்கள் உதடுகள் திறக்காமலேயே, உங்கள் தொண்டையிலிருந்து எந்த ஒலியும் வராமலேயே, உனக்கான என் கடமையென்றோ முடிந்துவிட்டது, இனி என் வாழ்வில் உனக்கு எந்த இடமும் இல்லை, நீ தாராளமாகச் செல்லலாம் என்று உங்கள் கண்கள் மூலமாகவே, உங்கள் தீர்க்கமான பார்வையின் மூலமாகவே அவர்களுக்கு அந்த இறுதியான செய்தியை நீங்கள் ஆணித்தரமாக கடத்த வேண்டும். நீங்கள் காட்டும் இந்த நிபந்தனையற்ற மன்னிப்பும் அதே சமயம் அவர்களை விட்டு நிரந்தரமாக விலகி நிற்கும் இந்த மிக உயர்ந்த மனமுதிர்ச்சியான நிலைப்பாடுதான் உங்களுக்கு வரவிருக்கும் மாபெரும் கோடீஸ்வர யோகத்தின் தங்கக் கதவுகளை திறந்து வைக்கும் உண்மையான சாவியாகும். நீங்கள் பழிவாங்கும் அந்த அற்பமான எண்ணத்திலிருந்து முற்றிலுமாக வீடுபட்டு, அதே நேரம் உங்கள் சுயமரியாதையில் இமயமலை போல உறுதியாக நிற்கும் அந்த ஒரு உன்னதமான புள்ளியில்தான் பிரபஞ்சம் தன் ஒட்டுமொத்த செல்வங்களையும் அளவற்ற வளங்களையும் உங்கள் காலடியில் கொண்டு வந்து சேர்க்கத் தொடங்கும். நீங்கள் இந்த அசாதாரணமான மனநிலையை அடையும் அந்த பொழுதில் உங்களைச் சுற்றியுள்ள ஆற்றல் தளம் முற்றிலுமாக வியக்கத்தக்க வகையில் மாறிவிடும். இதுவரை உங்கள் வாழ்வில் உங்களை வாட்டி வதைத்த தடைகள், நீங்கள் எடுத்த காரியங்களில் ஏற்பட்ட தேவையில்லாத தாமதங்கள், உங்களை கடனாளியாக்கிய வீண் விரயங்கள் அனைத்தும் வேரோடு அடையாளம் தெரியாமல் அழிக்கப்படும். இனி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு புதிய முயற்சியும், நீங்கள் தொடும் ஒவ்வொரு சிறு செயலும் பிரம்மாண்டமான சரித்திர புகழான வெற்றியை நோக்கி மட்டுமே பயணிக்கும். நீங்கள் கனவில் கூட எதிர்பார்க்காத திசைகளில் இருந்தெல்லாம் உங்களுக்கு பணமழையும் பொருள் வரவும் எந்த தடையுமின்றி நதி போல பெருக்கெடுத்து ஓடி வரும்.
சமூகத்தில் நீங்கள் இழந்த அந்த மிக உயர்ந்த அந்தஸ்தும், பலர் முன்னிலையில் நீங்கள் இழந்த ஈடு இணையற்ற மரியாதையும் பன்மடங்கு பெருகி உங்களை மீண்டும் ஒரு மாபெரும் சக்தியாக வந்தடையும். பல புதிய நல்ல மனிதர்கள், சமுதாயத்தில் மிக உயர்ந்த பதவிகளில் இருப்பவர்கள் தங்களை தாங்களே தேடி வந்து உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள். உங்கள் ஆலோசனையை கேட்பார்கள். நீங்கள் மனதில் ஆழமாக நினைத்த காரியங்கள் அனைத்தும் நீங்கள் வாய் திறந்து மற்றவர்களிடம் கேட்பதற்கு முன்பாகவே இந்த பிரபஞ்சத்தால் ஒரு மாயாஜாலம் போல நிறைவேற்றித் தரப்படும். உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள், உங்களை புறக்கணித்துச் சென்றவர்கள் அனைவரும் இனி உங்கள் நிழலை கூட நெருங்க முடியாத அளவுக்கு மிக உயர்ந்த, எவராலும் அசைக்க முடியாத ஒரு சிகரத்திற்கு நீங்கள் மிக விரைவில் செல்லப் போகிறீர்கள். ஆனால் இந்த அத்தனை பிரம்மாண்டமான உள்மாற்றங்களுக்கும் பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களுக்கும் நடுவில் உங்கள் முன்னே கண்ணீரோடு நிற்பவர் அவ்வளவு எளிதில் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு விலகிச் சென்று விட மாட்டார். உங்களின் இந்த அசைக்க முடியாத அமைதியையும் பயங்கரமான மௌனத்தையும் உங்கள் முகத்தில் வீசும் அந்த புதிய தெய்வீகமான ஒளியையும் பார்த்து அவர்கள் மேலும் அதிகமாக துடித்துப் போவார்கள். எப்படியாவது உங்களை மீண்டும் தங்கள் வலையில் வீழச் செய்ய வேண்டும் என்பதற்காக தங்களின் கடைசி மற்றும் மிக கொடூரமான ஆயுதத்தை அவர்கள் இப்போது தங்கள் கையில் எடுப்பார்கள். இதுவரை யாரிடமும் சொல்லாத, உங்களிடம் கூட மிக கவனமாக மறைத்து வைத்திருந்த ஒரு மிகப்பெரிய இரகசியத்தை, உங்களை உலுக்கக்கூடிய ஒரு கடந்த கால உண்மையை அவர்கள் இப்போது உங்கள் காலடியில் ஒரு பகடைக்காயாக, ஒரு துருப்புச் சீட்டாக உருட்டிப் போடுவார்கள். அந்த உண்மையை அவர்கள் வாயால் கேட்ட மறுகணம் உங்கள் இதயம் ஒரு கணம் பெரும் அதிர்ச்சியில் உறைந்து போகும். அவர்கள் அன்று உங்களை விட்டு இரக்கமில்லாமல் விலகிச் சென்றதற்கான உண்மையான ஆழமான காரணம் நீங்கள் இத்தனை நாளாக நினைத்தது போல அல்லாமல் முற்றிலும் எதிர்பாராத வேறொரு கோணத்தில் இருப்பதை அவர்கள் இப்போது கண்ணீர் மல்க வெளிப்படுத்துவார்கள். உங்கள் ஒட்டுமொத்த சிந்தனையையும் புரட்டிப் போடக்கூடிய அளவுக்கு அவர்கள் சொல்லப் போகும் அந்த மனதை உலுக்கும் எதிர்பாராத அதிர்ச்சியூட்டும் உண்மை என்னவென்றால், அன்று அவர்கள் உங்களை விட்டு இரக்கமின்றி பிரிந்து சென்றதற்கு உண்மையான காரணம் உங்கள் மீதான அன்பு குறைவோ அல்லது உங்கள் தரப்பில் இருந்த சிறு குறையோ அல்ல. மாறாக உங்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த, நீங்கள் உங்கள் சொந்த உறவை விட அதிகமாக நம்பிய ஒரு கொடிய மனம் கொண்ட மூன்றாம் நபரின் மிக கொடூரமான சதி வலையில் அவர்கள் முற்றிலும் வீழ்ந்து கிடந்தார்கள் என்பதுதான் அந்த மனதை உலுக்கும் அதிர்ச்சியூட்டும் உண்மையாகும். ஆம், இதை நம்புவதற்கு உங்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கலாம். ஆனால் இதுதான் மறுக்க முடியாத சத்தியம். அந்த மூன்றாம் நபர் உங்கள் மீது கொண்ட அளவற்ற பொறாமையாலும், உங்கள் வாழ்க்கையில் இருந்த வெளிச்சத்தை பார்த்து பொறுக்க முடியாத வஞ்சகத்தாலும், மிகவும் நுட்பமான முறையில் பல மாயைகளை உருவாக்கி உங்கள் உறவுக்குள் விஷத்தை விதைத்திருக்கிறார். இல்லாததை இருப்பதாக கூறியும், உங்கள் தூய்மையான அன்பை மிகவும் கீழ்த்தரமாக விமர்சித்தும் அவர்களின் மனதை முழுமையாக மூளைச்சலவை செய்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் உங்களை விட்டு விலகிய நபர் உண்மையை பகுத்தறியும் திறனை முற்றிலுமாக இழந்து, தனது சொந்த அகம்பாவத்தாலும் போலி மாயையாலும் குருடாக்கப்பட்டு, அந்த வஞ்சகரின் வார்த்தைகளை வேதவாக்காக நம்பி உங்களை நடுத்தெருவில் நிற்கதியாக விட்டுச் சென்றார். உங்களை ஒரு குற்றவாளியைப் போல நிற்க வைத்துவிட்டு அவர்கள் சென்றதற்குப் பின்னால் இவ்வளவு பெரிய சூழ்ச்சி நடந்திருக்கிறது என்பதை அவர்கள் கண்ணீர் மல்க இப்போது உங்கள் பாதங்களில் விழுந்து கதறி அழுதபடி முழுமையாக ஒப்புக்கொள்வார்கள். இந்த கொடூரமான உண்மையை கேட்கும் அந்த வினாடியில் உங்கள் இதயம் ஒரு கணம் பெரும் அதிர்ச்சியில் உறைந்து போகும். நீங்கள் இத்தனை காலமாக உயிராக நேசித்தவர்கள் உங்களை நம்பாமல் ஒரு மூன்றாம் நபரின் சதிக்கு பலியாகிவிட்டார்களே என்ற வேதனை உங்கள் நெஞ்சை பிழியும். ஆனால் அதே மறுகணத்தில் பிரபஞ்சத்தின் மாபெரும் திருவிளையாடல் என்னவென்பதை நீங்கள் மிகத் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். பிரபஞ்சம் ஏன் அந்த பிரிவை அப்போது அனுமதித்தது தெரியுமா? அந்தச் சூழ்நிலை உங்களுக்கு ஒரு நிராகரிப்பு போலத் தெரிந்தாலும் உண்மையில் அது பிரபஞ்சம் உங்களுக்கு அளித்த மாபெரும் பாதுகாப்பு கவசமாகும். அந்த விஷம் நிறைந்த மனிதர்களின் சூழலில் நீங்கள் தொடர்ந்து இருந்திருந்தால் உங்கள் தூய்மையான ஆன்மா முற்றிலுமாக சிதைக்கப்பட்டு உங்கள் வாழ்க்கையின் இலட்சியங்கள் அனைத்தும் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கும். உங்களை அந்த நரகத்திலிருந்து காப்பாற்றவே பிரபஞ்சம் இப்படி ஒரு வழியை உங்களுக்கு கொடுத்து உங்களை அங்கிருந்து மிக வேகமாக வெளியேற்றியது. உங்களை விட்டுச் சென்ற அந்த நபர் அதன் பிறகு பல கொடிய கர்ம வினைகளைச் சந்தித்து தான் நம்பிய அந்த வஞ்சக மனிதர்களால் படுகுழியில் தள்ளப்பட்டு தன்னிடம் இருந்த செல்வம், நிம்மதி, போலி உறவுகள் அனைத்தையும் இழந்து இன்று ஒரு பிச்சைக்காரனைப் போல பரிதாபமான நிலைக்குத் தள்ளப்பட்டுள்ளார்.
உண்மையான தங்கம் எது, போலியான பித்தளை எது என்பதை உலகம் அவர்களுக்கு மிக கடுமையாக உணர்த்திவிட்டது. அதனால்தான் தங்கள் பாவங்களுக்கு பரிகாரம் தேடி உங்கள் தூய்மையான அன்பின் நிழலில் மீண்டும் தஞ்சம் அடைய உங்களை தேடி ஓடி வந்திருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த கதையையும் அவர்கள் சொல்லி முடித்தவுடன் உங்கள் கால்களை கட்டிக்கொண்டு, என்னை எப்படியாவது மன்னித்துவிடு, உன் வாழ்க்கையில் ஒரு சிறிய இடமாவது எனக்கு கொடு, உனக்காக நான் என் உயிரை கூட கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று கதறுவார்கள். அந்த தருணம்தான் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான உச்சகட்ட சோதனை காலமாகும். அவர்களின் பரிதாப நிலையைக் கண்டும் அந்த சதித் திட்டத்தைக் கேட்டும் உங்கள் மனம் உருகிவிடக்கூடும். ஆனால் எந்த காரணத்தைக் கொண்டும் உங்கள் மனக்கதவை அவர்களுக்கு திறந்துவிடவே கூடாது. நெருப்பில் விழுந்த பூச்சி மீண்டும் அதே நெருப்பை தேடிச் செல்வதைப் போல நீங்கள் பழைய மாயைக்குள் சிக்கிவிடக் கூடாது. உங்களை நம்பாமல் விலகிய ஒருவருக்கு நீங்கள் மீண்டும் வாய்ப்பளிப்பது உங்கள் ஆன்மாவிற்கு நீங்கள் செய்யும் மிகப்பெரிய துரோகமாகும். நீங்கள் காட்ட வேண்டியதெல்லாம் ஒரு சிறு புன்னகையும் ஆழமான மௌனமும் மட்டுமே. நடந்தவை அனைத்தையும் நான் கடந்து வந்து விட்டேன். உனக்கான கர்மாவை பிரபஞ்சம் உனக்கு கொடுத்து விட்டது. இப்போது உனக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நீ உன் வழியில் செல்லலாம் என்ற செய்தியை உங்கள் கண்களின் வழியே அவர்களுக்கு மிக தெளிவாக உணர்த்த வேண்டும். நீங்கள் அவர்கள் மீது எந்த கோபமும் காட்டாமல், அதே சமயம் எந்த ஒட்டுதலும் இல்லாமல் ஒரு மாமுனியைப் போல, உணர்ச்சிகளைக் கடந்த ஒரு மாபெரும் சித்தனைப் போல அமைதியாக நிற்கும் அந்த புள்ளியில்தான் பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த சக்தியும் உங்களுக்குள் முழுமையாக இறங்கும். நீங்கள் இந்த இறுதியான மிக கடினமான ஆன்மீக தேர்வில் முழுமையாக வெற்றி பெற்ற மறுகணமே உங்களுக்காக காத்திருக்கும் அந்த மாபெரும் கோடீஸ்வர யோகத்தின் அத்தனை கதவுகளும் தடாலென திறக்கப்படும். இதுவரை உங்கள் வாழ்வில் இருந்த இருள், வறுமை, தோல்வி, அவமானம் ஆகிய அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும். இந்த நிமிடம் முதல் நீங்கள் வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கியதாகவே இருக்கும். உங்களுக்கு வரவேண்டிய நியாயமான பணப் பரிவர்த்தனைகள் அனைத்தும் பல மடங்காக பெருகி உங்கள் கைகளை வந்து சேரும். சமுதாயத்தில் உங்களை மதிக்காதவர்கள் மத்தியில் நீங்கள் ஒரு முடிசூடா மன்னனைப் போல மிக உயர்ந்த சிம்மாசனத்தில் அமரப்போகிறீர்கள். உங்கள் தொழில், வியாபாரம் அல்லது உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத மாபெரும் உச்சத்தை மிக எளிதாக தொடப்போகிறீர்கள். நோய்கள் அனைத்தும் நீங்கி அளவற்ற உடல் பலமும் எதையும் சாதிக்கும் மன பலமும் உங்களுக்கு பிறக்கும். இனி உங்கள் வாழ்வில் வசந்தம் மட்டுமே வீசும். உங்கள் ஒவ்வொரு எண்ணமும் பிரபஞ்சத்தால் உடனடியாக நிறைவேற்றப்படும். உங்களின் இந்த அசைக்க முடியாத உறுதியைக் கண்ட அந்த நபர் இனி எந்த காலத்திலும் உங்களை நெருங்க முடியாது என்ற கசப்பான உண்மையை முழுமையாக உணர்ந்து, மிகுந்த ஏமாற்றத்துடனும் வாழ்நாள் முழுமைக்குமான குற்ற உணர்ச்சியுடனும் கனத்த இதயத்தோடு உங்களிடமிருந்து நிரந்தரமாக விடைபெற்று மெதுவாக திரும்பி நடக்கத் தொடங்குவார். அப்படி அவர்கள் உங்களை விட்டு நிரந்தரமாகச் செல்லும் அந்தச் சரியான வினாடியில் உங்கள் வாழ்வில் ராஜயோகம் தொடங்கிவிட்டது என்பதை ஆணித்தரமாக உறுதிப்படுத்தும் வகையில் பிரபஞ்சம் உங்கள் கண் முன்னே ஒரு மாபெரும் அதிசயத்தை, ஒரு பிரம்மாண்டமான அடையாளத்தை நிகழ்த்தி காட்டப் போகிறது. உங்கள் தலையெழுத்தையே தங்கத்தால் எழுதப் போகும் அந்த இறுதி மற்றும் முடிவான மாபெரும் அதிர்ச்சியூட்டும் அதிசயம் என்னவென்றால், அவர்கள் கனத்த இதயத்தோடு உங்களை விட்டு திரும்பி நடக்கும் அந்த சரியான வினாடியில் உங்கள் தலைக்கு மேல் உள்ள வானத்தில் ஒரு மாபெரும் சிலிர்க்க வைக்கும் அமானுஷ்யமான மாற்றம் திடீரென நிகழும். இதுவரை உங்கள் வாழ்க்கையை சூழ்ந்திருந்த இருண்ட கார்மேகங்களைப் போல வானத்தை மூடியிருந்த மேகங்கள் அனைத்தும் சடுதியில் இரண்டாக பிளந்து விலகும். அந்த பிளவிலிருந்து நீங்கள் இதுவரை உங்கள் வாழ்நாளில் கண்டிராத, திகைக்க வைக்கும் அளவிலான ஒரு மாபெரும் பிரகாசமான தங்க நிற ஒளிக்கதிர் நேராக விண்ணிலிருந்து இறங்கி வந்து உங்கள் முழு உடலையும் ஒரு தெய்வீக கவசமாகச் சூழ்ந்து கொள்ளும். அந்த தங்கக் கதிர் உங்கள் மீது பட்ட மறுகணமே பல ஜென்மங்களாக உங்களை அழுத்தி பிடித்திருந்த அத்தனை தீய கர்ம வினைகளும், உங்களை வாட்டி வதைத்த வறுமை ரேகைகளும் ஒரே நொடியில் சுக்குநூறாக உடைந்து எரிந்து சாம்பலாவதை உங்கள் ஆத்மா மிகத் தெளிவாகவும் ஆழமாகவும் உணரும். அந்த வினாடியில் உங்களைச் சுற்றியுள்ள காற்றில் இதுவரை இல்லாத ஒரு மிகவும் தெய்வீகமான நறுமணம் வீசத் தொடங்கும். உங்கள் காலடியில் பல ஆண்டுகளாக பட்டுப்போய் காய்ந்து சருகாகிக் கிடந்த ஒரு செடியில் உங்கள் கண்களுக்கு முன்பாகவே திடீரென ஒரு புதிய பச்சை இலை துளிர்த்து ஒரு அழகிய தெய்வீக மலர் பூத்து குலுங்கும் மாபெரும் இயற்கை அதிசயத்தை நீங்கள் ஆச்சரியத்தோடு பார்ப்பீர்கள். இது சாதாரண நிகழ்வல்ல. இத்தனை காலமாக உறங்கிக் கிடந்த உங்கள் அதிர்ஷ்டம் இப்போது முழுமையாக விழித்துக் கொண்டு விட்டது என்பதை ஒட்டுமொத்த பிரபஞ்சமும்
இயற்கையின் மூலமாக உங்களுக்குச் செய்யும் அதிகாரப்பூர்வமான மறுக்க முடியாத சத்தியமாகும். இந்த மாபெரும் அதிசயத்தை காணும் அந்த நபர் இனி எந்த ஜென்மத்திலும் உங்களை நெருங்கத் தகுதியற்ற ஒரு சாதாரண மனிதன் என்பதை தன் ஆழமான ஆன்மாவில் முழுமையாக உணர்ந்து உங்கள் தெய்வீக பிரகாசத்தைக் கண்டு அஞ்சி இருளுக்குள் நிரந்தரமாக மறைந்து போவார். இந்த ஆச்சரியமூட்டும் நொடி முதல் பிரபஞ்சத்தின் முழுமையான கட்டுப்பாட்டில் உங்கள் வாழ்க்கை அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்கப்பட்டுவிட்டது. உங்கள் மனதிற்குள் இதுவரை இருந்த அத்தனை பயங்களும் தயக்கங்களும் தாழ்வு மனப்பான்மைகளும் வேரோடு பிடுங்கி எறியப்பட்டு ஒரு மாபெரும் சிங்கத்தின் கம்பீரமும் ஒரு மாமுனியின் அசைக்க முடியாத தைரியமும் உங்கள் நாடி நரம்புகளில் மின்னலாகப் பாயத் தொடங்கும். இதோ நீங்கள் இத்தனை காலமாக சிந்திய கண்ணீருக்கும் பட்ட அவமானங்களுக்கும் பிரபஞ்சம் வழங்கும் அந்த மாபெரும் கோடீஸ்வர யோகமும் அளவற்ற செல்வங்களைத் தரும் ராஜ யோகமும் உங்கள் வீட்டு வாசற்கதவை உடைத்துக்கொண்டு உள்ளே நுழையத் தொடங்கிவிட்டது. இனி நீங்கள் மண்ணைத் தொட்டாலும் அது தங்கமாக மாறும், இரும்பைத் தொட்டாலும் அது வைரமாக ஒளிரும். உங்கள் சிந்தனையில் உதிக்கும் ஒவ்வொரு சிறு எண்ணமும், நீங்கள் செயல்படுத்த நினைக்கும் ஒவ்வொரு காரியமும் எந்த ஒரு சிறு தடையுமின்றி பிரபஞ்சத்தின் முழு ஆசீர்வாதத்தோடு பிரம்மாண்டமான வெற்றியை மட்டுமே ஈட்டித் தரும். இதுவரை உங்களுக்குச் சேர வேண்டிய ஆனால் பலரால் தடுத்து நிறுத்தப்பட்ட அத்தனை நியாயமான செல்வங்களும் பல மடங்கு வட்டியோடு பன்மடங்காக பெருகி உங்கள் கைகளை தேடி நதி போல பெருக்கெடுத்து ஓடி வரும். நீங்கள் பல ஆண்டுகளாக போராடிய கடன்கள் அனைத்தும் பனி போல உருகி மறைந்து உங்கள் வீட்டில் நீங்கள் கனவில் கூட எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கான மாபெரும் செல்வம் வந்து குவியும். சமுதாயத்தில் உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காதவர்கள், உங்களை பார்த்து ஏளனமாகச் சிரித்தவர்கள் அனைவரும் இனி உங்களை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உங்கள் நிழலை கூடத் தொட முடியாத மிக உயர்ந்த சிம்மாசனத்தில் நீங்கள் கம்பீரமாக அமரப்போகிறீர்கள். இந்த அளவற்ற செல்வம் உங்களை அகம்பாவத்திற்கு அழைத்துச் செல்லாது. மாறாக அது உங்களை மேலும் ஒரு சிறந்த அன்பான மனிதராக மாற்றும். நீங்கள் பெற்ற இந்த மாபெரும் அக ஒளியைக் கொண்டு உங்களைச் சுற்றியுள்ள பல நல்ல மனிதர்களுக்கும் கஷ்டப்படும் ஏழைகளுக்கும் நீங்கள் ஒரு மாபெரும் வழிகாட்டியாகவும் உதவிகரம் நீட்டும் தெய்வமாகவும் மாறப்போகிறீர்கள். உங்கள் குடும்பம் இதுவரை கண்டிராத அளவற்ற மகிழ்ச்சியிலும் அசைக்க முடியாத நிம்மதியிலும் திளைக்கப் போகிறது. உங்கள் உடலில் இருந்த அனைத்து நோய்களும் சோர்வுகளும் மாயமாக மறைந்து இரும்பை போன்ற மாபெரும் ஆரோக்கியமும் முகத்தில் ஒரு தெய்வீகமான பிரகாசமும் நிரந்தரமாக குடியேறும். இது ஒரு தற்காலிகமான மாற்றம் அல்ல. உங்கள் ஒட்டுமொத்த தலையெழுத்தும் இன்றோடு முற்றிலுமாக மாற்றி எழுதப்பட்டுவிட்டது. பிரபஞ்சம் உங்களை தனது மிக முக்கியமான பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்து விட்டது. இனி உங்கள் வாழ்வில் தோல்வி என்ற வார்த்தைக்கே இடமில்லை. ஒவ்வொரு நாளும் விடியும் போது ஒரு புதிய நற்செய்தியோடு விடியும். ஒவ்வொரு இரவும் உறங்கும் போது முழுமையான நிம்மதியோடு உறங்குவீர்கள். உங்கள் கடந்த காலம் ஒரு இருண்ட பாடமாக இருந்தாலும் உங்கள் எதிர்காலம் பல நூறு சூரியன்களின் ஒளியைக் கொண்டு பிரகாசிக்கப் போகிறது. நீங்கள் அனுபவித்த வழிகள் அனைத்தும் இப்போது மாபெரும் சக்தியாக உருமாறிவிட்டது. பிரபஞ்சம் உங்களுக்கு அளித்த இந்த மாபெரும் பரிசை, இந்த ஈடு இணையற்ற கோடீஸ்வர யோகத்தை நீங்கள் முழுமனதோடு ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டீர்கள். பிரபஞ்சத்தின் இந்த அற்புதமான சக்தி வாய்ந்த செய்தியை முழுமையாக படித்து உங்கள் ஆன்மாவோடு இணைத்துக் கொண்ட நீங்கள் இந்த மாபெரும் ராஜயோகத்தை எந்த தயக்கமும் இன்றி இரு கரம் கூப்பி வரவேற்க தயாராகிவிட்டீர்கள் என்பதை இந்த உலகிற்கு ஆணித்தரமாக தெரிவியுங்கள். இந்த மாபெரும் அதிர்ஷ்டம் முழுமையாக உங்களை வந்தடைய உங்கள் ஆழ்மனதின் நேர்மறை எண்ணங்கள் பிரபஞ்சத்தோடு நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டும். அதற்காக இந்த பதிவின் கீழே உள்ள கருத்துப் பெட்டியில் கமெண்ட் பகுதியில் இந்த மாபெரும் ராஜயோகத்தையும் செல்வத்தையும் நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன், பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றிகள் என்று தவறாமல் பதிவு செய்யுங்கள். உங்கள் விரல்களால் நீங்கள் தட்டச்சு செய்யும் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் எதிர்காலத்தை வசந்தமாக மாற்றும் மந்திர சாவியாகும். பிரபஞ்சம் உங்களுக்காக காத்திருக்கிறது.